ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் கேப்டன் ஃப்ளேம்ஸ். இன்னைக்கு நான் என்ன சாங்கோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90ஸில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான மூவியில் இருக்கக்கூடிய ஒரு ஹிட் சாங். ரஜினி சார் நடித்த வீரா மூவி அந்த படத்தில் இருக்க ஒரு சாங். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆனி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு. ஸோ இந்த சாங் ராஜா சார் கம்போஸ் பண்ணியிருப்பார். எஸ்பிபி சார், ஸ்வர்ணலதா மேம் 2 பேரும் சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த சாங்கோட ராகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் இட் இட் ஜஸ்ட் சவுண்ட்ஸ் லைக் நாட்டை ராகம். சால நாட்டை மாரி இருக்குது கேட்குறதுக்கு. பட் நான் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்வரம் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த ராகமான ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் வர முடியல. பட் நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்தியமாவதின்னு சொல்லிட்டு ஒரு ராகம் இருக்குது. கரஹர பிரியாவோட ஜன்னியா அது. ஸோ மேபி அதுவாக இருக்கலாம்னு தோணுது. பிகாஸ் ராஜா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மேக்ஸிமம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்குமே அவர் சாங்லலாம் ஒரு சில சாங்லாம் வந்து இந்த ராகம் தான் சொல்லிடலாம். ஒரு சில நிறைய சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பைன்டு ராகாலாம் கம்பைன்டாக பண்ணுவார், மிக்சடாக பண்ணுவார். ஸோ அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சாங்கோட ராகம் வந்து எது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு கரெக்டாக சொல்ல தெரிஞ்சுச்சுன்னா யூ கேன் கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பல்லவி. சரிங்களா? மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆனி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு. பாருங்க. சரிங்களா? நான் பொறுமையாக வாசிக்கிறேன். நான் கடகடன்னு வாசித்தா உங்களுக்கு தெரியாதுன்றதை பொறுமையாக வாசிக்கிறேன். ரைட். கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயர் ராத்து பிள்ளை. பாருங்க. மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி. அதில் மாமி சின்ன மாமி அது பாருங்க. அதில் ஒரு ஒரு குட்டி சங்கதி இருக்கும். சங்கதியோட சொல்லியிருப்பாங்க, அது பாடியிருப்பாங்க. மாமி சின்ன மாமி. சரிங்களா? பாருங்க, அகைன் வாசிக்கிறேன். மடிசாரழகி வாடி சிவகாமி. பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். மடிசாரழகி வாடி சிவகாமி. சரிங்களா? மறுபடியும் மாடத்திலே கன்னி மாடத்திலே ரிப்பீட் ஆகும். சரி, இப்போ அடுத்தது வந்து சரணம் பார்ப்போம். டால் அடிக்கிற நல்ல வயிற ஆட்டி போல் இருக்கிற ரொம்ப நல்ல சுட்டி சுட்டி அப்படி சிரிக்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுப்பாங்க. எக்ஸ்ப்ரெஷன் இதில் காட்ட முடியாது. ஸோ நம்ம நோட்ஸ் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? டால் அடிக்கிற நல்ல வயிற ஆட்டி போல் இருக்கிற நீ தான் ரொம்ப சுட்டி. பாருங்க. ஆஹா ஓஹோ ஹே 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 ஹே. அது சரிங்களா? அதே மாதிரி ஸ்வர்ணலதா மேம் பாடும்போது மாலையிட்டது ஆசை கூடாதுன்னா, சாரி அது ஏதோ லிரிக்ஸ். ஸோ அவங்க பாடுற லிரிக்ஸ் சரிங்களா? அதுக்கும் வந்து இதே தான் வரும். பாருங்கள்.
அதுக்கப்புறம் பூநூலே சாட்சி பொன்னாட்டியாச்சி ஸ்ரீகிருஷ்ணன் நல்லடி அப்படி பாடுவாங்க. சரிங்களா? பாருங்க. சரிங்களா? அப்புறம் அவங்க பாடுறது, ஃபீமேல் வாய்ஸ் பாடுறது. ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி. சரிங்களா? அது பாருங்க. ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப, அது பாருங்க. கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி, அது. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆனி பொண்ணு ஐயராத்து பொண்ணு, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துப்பாங்க இந்த சாங். நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் வெட்கப்பட்டு பாடுவாங்க. வெட்கப்பட்டு அந்த அந்த வெட்கப்படுற மாதிரியான எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய கொடுப்பார் எஸ்பிபி சார். ரொம்ப ஒரு ஒரு ஜாலியாக பாடியிருப்பார். ஒரு லைக் குறும்பு பண்ணுற மாதிரி பாடியிருப்பார். சூப்பராக பாடியிருப்பார். ஸோ இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.